வணக்கங்க. நான் ஈரோட்டுக்கு பையன் பேசுகிறேங்க. எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், என்னை ஆசீர்வதிப்பாருங்க. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு யோசனைங்க. வந்து ஒரு எங்கள் ஊரில் உண்மையாக பக்கத்து ஊரில் நடந்த கதை இது. உண்மையாக நாங்கள்லாம் போய் கண்ணார பார்த்துட்டு வந்த கதை. ஒரு பேய் கதைங்க. அதை கேட்கவே அப்படியே மனசெல்லாம் பதைக்கும். அதை கேட்டால அப்படி இருக்கு. ஆனால் நான்லாம் பயந்துக்கிட்டுங்க. ஆனால் நீங்கள் பயப்பட மாட்டீங்க. அது அப்படியே சொல்கிறேங்க. கதையை நல்லா உணுப்பாக கேளுங்க. அங்கே பக்கத்து ஊரில் ஒரு அம்மா ஒரு நைட்டில் வேலைக்கு போயிருப்பாங்களா அப்படி இருக்குது. நைட்டு வேலைக்கு போயிட்டு அப்புறம் எல்லாம் கொண்டாந்து பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டுருவாங்கல்லங்க. பஸ்ஸு இறக்கி விட்டு மீண்டும் நைட்டு ஒரு 12 மணி இருக்குது. அந்த அம்மா பாட்டுக்கு பையன் கையில் பிடிச்சிட்டு வெக்குடு வந்துட்டு இருக்குது. ஊருக்குள்ளே வந்துட்டு இருக்கிறப்பா ஒரு ஆள், அவங்க வந்து செத்து, அவங்க பேர் ரங்கசாமி. அவங்க செத்து ஒரு 3 வருஷம் இருக்குன்னு வச்சுங்களேன். 3 வருஷமாக யாரையுமே அந்த தொந்தரவு பண்ணல, யாரு கண்ணுக்கு படலை. வந்து ஒரு இதாக இருந்திருக்கிறாங்க. அப்புறம் இந்த அம்மா வர்றதை பார்த்துட்டு இந்த ஆள் என்ன பண்ணிருச்சு, அடே எங்கள் அப்பா வீரமாக வரா, நாம் எதா அவ கூட போகலாம், போய் எதா நம்மளுக்கு பிடிச்சத கரிஞ்சோறு இது எதாவது ஆக்கி கொடுத்தா தின்னோட்டு வரலாம் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு அப்படியே அது கூடயே வந்துருச்சு. அந்த வீரமாக கூடயே வந்து என்ன பண்ணிருச்சு, ஒரு 8 நாளாக அந்த அம்மா கூடயே இருக்குது. ஆனால் யாருக்கும் தெரியல. ஆனால் அந்த நடவோட பேச்சு இதெல்லாம் மாறுது. அப்புறம் ஒரு நாள் அந்த வீரம்மாவோட புருஷன் ரங்கசாமி அந்த ஆளை வந்து, என்ன ரங்கசாமி நல்லா இருக்கிறியா அப்படின்னு கேட்க. யார்? இந்த வீரம்மா. அதுக்கு ஏ என்னடி பேர் சொல்லி கூப்பிடுற, உன் லொல்லாடி அப்படின்னு புருஷன் கேட்குறப்ப, அந்த ரங்கசாமி கேட்குறப்ப, அதுக்கு இந்த இந்த கருப்புசாமி சொல்கிறாப்புல, அதை செத்து போனாப்புல இல்லைங்க. அந்த கருப்புசாமி என்னங்கிறாப்புல, ஏப்பா நான் உன் சகலை பேசுகிறேன், தெரியலையே உனக்கு? சகலையா? எந்த சகலை? அட நான் தான் செத்து போன கருப்புசாமி, அந்த சகலை பேசுகிற ரங்கசாமி அப்படின்னுது. பார்த்துக்கம்மா பண்ணாட்ட, எப்போ வந்த நீ எங்கே இருந்துட்டு பேசுகிறவ அப்படின்னு கேட்க. நான் வந்து 8 நாள் ஆகிப்போச்சு ரங்கசாமி, நீ இன்னைக்கு தான் கேட்குற அப்படின்னு அந்த கருப்புசாமி சொல்கிறப்பல, செத்து போன கருப்புசாமி. இதெல்லாம் யார் கேட்குறா? வீரம்மா உடம்புல இருந்து கருப்புசாமி பேசுகிறான். யாருக்கிட்ட? ரங்கசாமி கிட்ட, வீரம்மாவோட புருஷங்கிட்ட. அப்புறம் பார்த்துக்கம்மா என்னடா ஆச்சரியமாக இருக்குது, நீ வந்து என் பொண்டாட்டி உடம்புல வந்து எத்தனை நாளாவது, இதெல்லாம் உனக்கு நியாயமா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆனால் ஒன்றும் இல்லைப்பா, நான் என்ன இங்கே என்ன குடியிருக்கவா வந்தேன், நான் ஏதோ சரி புள்ள வர போனால் புள்ள கூட போனால் ஏதோ நம்மளுக்கு பிடிச்சது ஒரு 2 நாளைக்கு ஆக்கி கொடுப்பா தின்னோட்டு வரலான்ட்டு வந்தேன். இப்போ நீ என்னங்கிற அப்படின்னு கேட்குறான். யார்? கருப்புசாமி அப்படிங்குது. அப்புறம் அப்படியே சமாச்சாரா, அப்போ என்ன வேணும், எனக்கு முன்ன சிசுறு வாங்கிட்டு வா அப்படிங்குது. போய் சிசுறு வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. வாங்கிட்டு வந்து சிசர் வாங்கிட்டு வந்து கொடுத்தது. அது அப்படியே ஊது போக எப்படி விடுது தெரியுங்களா? பூன்னு வாயில் அப்படியே ரவுண்டாக விடுது. அப்புறம் அதையும் பார்த்துட்டு அப்புறம் என்ன வேணும், அப்புறம் மதியத்துக்கு சாப்பாடு எனக்கு கறி எடுத்து வறுத்து, வீரமலோட தங்கச்சி இருப்பா, அவகிட்ட கூப்பிட்டு எனக்கு ஈரல் கொஞ்சம் வறுத்து கொடுத்து சொல்லு அப்படிங்குது. சரின்ட்டு அதே மாதிரி
போய் வீரமாகிட்ட போய் வீரமாவோட தங்கச்சிக்கிட்ட போய் அட அந்த செத்து போன கருப்புசாமி வந்திருக்கிறான், அவன் வந்து இப்போ உங்கள் ஒக்காலை பிடிச்சிக்கிட்டா, நீ வந்து அவன் ஏரில் ஏதாவது வறுத்து கொடுத்தா தின்னுட்டு போகிறேங்கிறான், நீ கொஞ்சம் ஏரில் எடுத்து வறுத்து கொண்டு வா மத்தியானம் சாப்பாட்டுக்கு அப்படின்ட்டு போய் அந்த ரங்கசாமி சொல்கிறாப்புல. யார்? வீரம்மாளோட புருஷன் போய் வீரம்மாளோட தங்கச்சிக்கிட்ட சொல்கிறாப்புல. அவளுமே சரி, ஐயோ அப்படியா, இது என்ன இப்படி, இது என்ன பேய பேசுது அப்படின்ட்டு நான் அந்த வீரம்மாளோட தங்கச்சி வந்து கேட்குது. அப்புறம் அவ வந்து கேட்குறா, யார் நீங்கள், எங்கே இருந்தீங்க? அட கண்ணு, எனக்கு தெரியலையே உனக்கு அப்படிங்குதுங்கண்ணா. தெரியலையானா எப்படி இது என்ன படமாக ஓட்டுறீங்க எனக்கு தெரிகிறதுக்கு? நீங்கள் யார், எங்கேருந்து வந்தீங்க, எங்கள் அக்கா கிட்ட எதுக்கு வந்தீங்க அப்படின்னு அந்த வீரம்மாளோட தங்கச்சி கேட்குறான் கருப்புசாமிய. அப்புறம் அவன் சொல்கிறான், நான் பாட்டுக்கு நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் உங்கள் அக்கா வேகுன்னு வந்தது. சரி நம்ம வீரமாக போகிறா, ஏதாவது ஊட போனால் ஏதாவது கொஞ்சம் வாயெல்லாம் செத்து கிடக்குது, ஏதோ ஒரு வாய்க்கு கொடுத்தா தின்னுட்டு வரலான்னு வந்துட்டேன். இப்படி என்னங்கிற, இப்படியெல்லாம் மூஞ்சி காட்டாத அப்படின்னு சொல்லுது அவளைய. வேறு என்னமோ மறந்துட்டேன். சரி, அவகிட்ட சொன்னது அப்படியா, சரி ஆக்கி கொடுத்தா தின்னுட்டு போயிடணுமண்ணா அப்படின்னு அவள் சொல்கிறா தங்கச்சிக்காரி. ஐயோ கண்ணு, நீ வறுத்து கொடு, நான் ஒரு தின்னுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லுதுங்க. அதே மாதிரி அவன் அந்த கறி வறுத்து கொண்டாந்து மத்தியானம் சாப்பிட்டு கொடுக்குறான். கொடுத்து அதையும் தின்னு போட்டு ஹோட்டல் குடிச்சு போட்டு ஊதுது. ஒரு பாயிட்டு சிசரு புசுன்னு ஊதிட்டு இருக்குது. அப்புறம் சரி எங்கள் அக்கா இங்கே இருப்பா, அவளை போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னு அந்த வீரம்மா தங்கச்சிக்கிட்ட சொல்லுது. அந்த வீரம்மா தங்கச்சி உக்கால போய் கூப்பிட்டா வருவாளா? அட வருவான், தம்பி வந்துருக்குன்னு சொல்லுப்போ அப்படின்னு அதே மாதிரி வந்து வந்து கூப்பிடுறா. அந்த அம்மாளுமே அப்படியே சரி இந்த தம்பியா அவனே எதுக்கு இங்கே வந்தா அப்படின்ட்டு வருது. வந்தது அவன் சொன்ன மாதிரியே, ஏண்டா இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு கேட்க. அதுக்கு அந்த கருப்புசாமி சொல்கிறான், செத்து போனவன், பாத்தியா ரங்கசாமி, நான் சொல்ல எப்பவுமே வந்த தம்பிய எப்படி கேட்குற பாரு, இங்கே எதுக்கு வந்த, இவ்வளோ ஒரு அக்காளா அப்படின்னு கேட்குது. அட சரி அது இருக்கட்டும், எதுக்கு வந்து அதை சொல்லு அப்படின்னு அந்த கருப்புசாமியோட அக்கா கேட்குது. நான் வந்தேன் இந்த வீரமலை பார்க்கலான்ட்டு வந்தேன். அப்படி சரி பார்த்துட்டு போகலாம், எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே, ஏதோ வந்தேன், ஏதோ வாய்க்கு ருசி ஒரு வாய்க்கு கொடுப்ப தின்ட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு கேட்க. சரி ஆக்கி கொடுத்தாங்கல்ல, நீயே ஆக்குன, நீ தான் ஏன் வந்தேன்னு கேட்குற, நீ எல்லாம் ஒரு கூட பிறந்தவா, இன்னைக்கு அவளாவது இருக்குங்காடி எனக்கு நான் கேட்டது ஆக்கி கொடுத்தாங்க பாரு, தின்னு போட்டு பாரு, ஒரு பாய்க்கு சிசர் ஊதிட்டேன் அப்படிங்கிறான். சரி தின்னுட்டியல்ல, கமையாக போயிடும், இங்கே இருந்து எங்கள் மானத்தை வாங்கிடாது, இன்னாரு தம்பி இன்னாரு மவன் அப்படின்னு எங்கள் மானத்தை வாங்கிடுவாங்க, இதெல்லாம் எங்களை கேவலப்படுத்தாத, நீ போயிரு அப்படின்னு சொன்னது. அப்படியெல்லாம் நான் ஒன்றும் கேவலத்துக்கெல்லாம் உண்டாக்க மாட்டேன், நான் வந்தேன் கௌரவமாக சாப்பிட்டு இன்னொரு நாளைக்கு இருப்பேன், அதே இன்னொரு நாளைக்கு இன்னைக்கே நடைக்கட்டு அப்படிங்குது அந்த அம்மா. அதுக்கு இந்த கருப்புசாமி பார்த்துக்க, வராதவன் வந்திருக்கிறா, எப்படி நியாயம் பேசுகிறவாரு அப்படின்ட்டு அவ்வளோட்டமே அந்த செத்து போன ஆள் மாதிரியே பிளிக்கி அவன் அப்படியே. ஆனால் நல்லா இருப்பாப்புல ஆள், நல்லா கதாநாயகி மாதிரி நல்லா இருப்பாப்புல, அவ்வளோ ஒரு இதாக பேசுவாப்புல. அதே மாதிரிங்க அப்படியே அது ஒரு குரல், அதே குரல்லையே பேசுகிறாப்புல. எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக போச்சு, என்னடா இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு. ஆனால் இத்தனையும் செய்கிறாரு வீரமாக உடம்புல இருந்து தானே, அப்போ அந்த வீரமாக தானே அந்த ஆக்டெல்லாம் பண்ணுது, ஊதுது இப்படி பூனை இப்படி சிஸ்டர் இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி குடிக்குது. ஒரு பொம்பளை அப்படி குடிச்சா எப்படி இருக்குது, அதெல்லாம் நிஜமாமே இப்போ வீரமாக அப்படி குடிப்பாளா? குடிக்காத. அதனால அதை பார்த்தது, அது பேசுறது, நட வேட்டிய அந்த பாவடை விட்டுருச்சு.
புடவையை தூக்கி வேட்டி அப்படி தான் கட்டு அந்த அண்ணன். அப்படி வேட்டி அப்படி அது ஒரு இதாக ஸ்டைலாக அப்படி கட்டும். அந்த மாதிரி கட்டுதுங்கண்ணா. அப்போ அதெல்லாம் பார்க்குறப்ப ஓ அந்த கருப்பு சாமியாக தான், வேறு யாரும் இல்லை அப்படின்னு நாங்கள் மனசார நம்பினா அப்புறம் அவங்க அக்காவை கூப்பிட்டு இதையெல்லாம் விசாரிக்குங்காடி தான் அப்படி உண்மையாக கருப்பு சாமி தான். சரி நீ திருவிழாலாம் வந்தேன் பார்த்தேன் எல்லாத்தையும் பார்த்தேன் சாப்பிட்டீங்கல்ல போய்க்க. நான் இன்னொரு நாள் இருந்துட்டு போகிறேன் அப்படிங்கிறதுங்கண்ணா. எல்லாத்தையும் கொடுத்து தின்னு போட்டு அப்புறம் என்ன பண்ணியாச்சு, அந்த வீரமாளோட புருஷன் போய் இந்த பேயில ஓட்டுவாங்கள்ல அவங்கள போய் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அவங்கள கூட்டிகிட்டு வந்தது அடிக்கிறாங்க, கத்துது. ஐயோ எல்லாரும் சேர்ந்து கத்துறாங்க. ஐயோ அந்த வீரமாக தங்கச்சியால் ஐயோ விட்டுருங்க, எங்கள் அக்கால் அடிக்காதீங்க, எங்கள் அக்கால் அடிக்காதீங்கன்னு கத்துது. ஆனால் உங்கள் அக்கால் யாரும் அடிக்கிறாங்க, பேய் தான் அடிக்கிறோம் அப்படிங்குது. அப்புறம் அடி வாங்கிக்கிட்டு ஒவ்வொருத்தனா வராங்க. சரி நான் போகிறேன் அப்படின்னு அவன் ஒரு முடிவு எடுத்து கொடுத்தான். அப்புறம் இன்னொருத்தன் பக்கத்தில் இங்கே வாய்க்கா மேடுன்னு இருக்குது, சின்ன வாய்க்கால். அங்கே வந்து ஒரு ஆள் தூக்கிட்டு அவனே தூக்கி போட்டானோ இல்லை அடித்து கொண்டாந்து தூக்கி கட்டினாங்களோ தெரியல. அந்த தூக்கி போட்டு செத்தவன் அவனும் வந்துட்டான். 7 பேர் அந்த வீரமாக கொண்டு இருக்கிறாங்க. எப்படி இருக்கு 7 பேர்த்துக்குமே எல்லாரும். ஆனால் அந்த தூக்கி போட்டு செத்தம் பற்றி அவன் கோட்டரெல்லாம் குடிக்க மாட்டான். ஆனால் 7 பேர் 6 பேர் கோட்டரை குடிக்கிறாங்க. எனக்கு ஒரு கோட்டரை விடு, உனக்கு ஒரு கோட்டரை விடுங்கணும். எல்லாம் குடிச்சு போட்டு அடி வாங்கிக்கிட்டு சரி நாங்கள் போயிட்டு வரேன்னு சொன்னீங்கன்னா அவ்வளோதான் ஓடுங்க அப்படின்னு ஒவ்வொருத்தனா சத்தியம் பண்ணிட்டு முடி எடுத்து கையில் இப்படி கொடுத்துட்டு நடைய கட்டினாங்க. அதெல்லாம் ஒவ்வொருத்தரை போயிட்டாங்க. அப்புறம் பார்த்துங்க அந்த வீரமாக அப்படியே அடித்து போட்ட மாதிரி கிடக்குது பொம்பளை. அப்புறம் காலையில் எல்லாம் போய் ஏன் வீரமாக எப்படி இருக்கிறேன் அப்படிங்கன்னு, ஏன் இது நம்ம எப்படி இருக்கிறேன்னு கேட்குறீங்க. அவள் புருஷன் என்னங்குது, ஏங்க ஏன் உடம்புல ஒரே வலி, நான் என்னமோ இவ்வளோ வெயிட்டாக இருக்குது உடம்பெல்லாம் அப்படின்னு. ஆனால் அந்த அம்மாவுக்கெல்லாம் எதுவுமே ஞாபகம் இல்லை. அந்த கூட இருந்தது, பேசுனது, பிடிச்சது எதுவுமே இல்லை. ஆனால் உடம்பு வலி சும்மா அடித்து போட்ட மாதிரி 7 பேர் இருந்த உடம்பு எப்படி இருக்குது. அப்புறம் அந்த அம்மானால ஒரு வாரமாக எந்திரிக்கவே முடியல, ஒரு வேலையும் செய்யல. அப்புறம் எல்லாம் கூட்டிகிட்டு போய் ஊசி போட்டு மாத்திரையெல்லாம் கொடுத்து நல்லா அப்புறம் நல்லா அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அம்மா நல்லாகி நல்லா இருக்குது. இப்போ என்னங்க எல்லாம் கதையை கேட்டிங்களா? இந்த கதை ஈரோட்டு குப்பாயம்மா சொல்கிற கதை உண்மையான கதை. இது உண்மையான சண்முகம், நடந்த சண்முகம் இது, சரிங்களா? இந்த சமூகத்தை பார்த்துடுத்தா எல்லாருமே ஐயோ இது உண்மையான கதை தான் அப்படின்னு, இது உண்மையான பேச்சு. நான்லாம் கூட நம்புலிங்க, அந்த பேய் இருக்குது இல்லைங்கிறதெல்லாம் நம்பலை. ஆனால் உண்மையாலே இருக்குது. அப்போ தான் அப்படி நான் நம்பினேன், சரிங்களா? நீங்கள் இந்த கதையை எல்லோரும் பார்க்குறீங்க, நீங்கள் பார்த்துட்டு இன்றைக்கே பார்க்குறீங்க. இன்றைக்கி இந்த கதை ஓப்பன் ஆகிரும், இந்த கதை இன்றைக்கி ரிலீஸ் ஆகிரும். நீங்கள் இதை பார்க்குறீங்க, பார்த்து எனக்கு கூப்பிட்டு சொல்கிறீங்க, சரிங்களா? பாய், எல்லோரும் பாருங்கள்.